Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. பிரபல சீரியல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் நியூஸ் நமக்கு கொடுக்க போகிறாங்க போல். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்குமே டவுட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நிலை கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக சன் டிவியோட ஒரு பிரபல சீரியலோட ஹீரோவை சேஞ்ச் பண்ணாங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடித்தவர் ஒரு பிரபல ஆக்டர் தான். இவர் இந்த சீரியல்லேருந்து விலகுனதுனால இதுக்கு முன்னாடி வேறு சீரியலில் நடிச்சிட்டு இருந்த ஹீரோ வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ நான் இந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டாக மத்தியானம் 2:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க லக்ஷ்மி சீரியல் தான். லக்ஷ்மி சீரியலில் ஆக்டர் ஆரியன் தான் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகராசி சீரியலில் ஹீரோவாக நடித்தார். ஸோ அதே சீரியலில் தான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் மூலமாக தான் இவங்களும் ஹீரோயினாக வந்தாங்க, ஆக்ட்ரஸ் ரித்திகா. இவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நாதஸ்வரம் சீரியல்லேருந்து லாஸ்ட்டாக அவங்க நடித்த மகராசி சீரியல் வரைக்கும் அவ்வளோ ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சீரியல் ஹீரோவான நம்ம ஆரியன் வந்து ஒரு ஸ்டோரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட சோசியல் மீடியா பேஜில். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வருது, மின்னலே மின்னலே அப்படின்னு ஒரு சாங் ஓடும்ல, அந்த சாங் தான் பேக்ரவுண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோலுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆரியனும் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் ரித்திகாவும் இருக்காங்க. என்ன அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டே டியூன்டு டுமாரோ 6 PM அப்டேட் ஆன் த வே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்குமே டவுட் வந்துருச்சு, என்னவா இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா இவர் இப்படி ஒரு போஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. நாளைக்கு 6 மணிக்கு அவங்களே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குமே பெரிய டவுட்டாக தான் இருந்துச்சு. அவங்க என்ன வைப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது தெரிஞ்சவொடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.